எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன். பணம் மட்டுமே தன்னுடைய உயிரின் உயிர்ப்புன்னு நினைக்கிறவர்கள் பணம் வந்துவிட்ட பிறகு ஐயோ இது வெறும் காணல் நீர், இதனால் மட்டுமே வாழ்க்கை முழுமையடைந்து விடவில்லை என்கின்ற தெளிவினால் வருகின்ற வெறுமை, இதில் சிக்கித்தான் அவர்கள் வாழ்க்கை முடியும். பணம் அதிகபட்சமா ஒரு வாகனம் இயங்குறதுக்கான லூப்ரிகேஷன் அவ்வளவா மட்டும்தான் இருக்க முடியுங்கய்யா. ஒரு வாகனத்தோட ஃபியூவலா மாற முடியாது. நேம் அண்ட் ஃபேம், மற்றவங்க நம்மளை பத்தி வச்சிருக்கிற கருத்தை சார்ந்து உங்களுடைய பர்சனாலிட்டிய, உங்களுடைய உயிரின் உயிர்ப்பை வடிவமைச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அது ஆக்சிடென்ட் ஆக போற வண்டி தான். ரொம்ப வேகமா போனா நீங்களே போய் எதுலயாவது இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுவீங்க, விபத்து நடந்துரும். ரொம்ப மெதுவா போனீங்கன்னா கூட மத்தவங்க யாராவது வந்து இடிச்சு விபத்து நடந்துரும். நீங்க மத்தவங்க வச்சிருக்கிற ஒப்பீனியனை வச்சு அதை உங்கள் எனர்ஜி சோர்ஸா பில்ட் பண்ணீங்கன்னா ரோட்ல போற வண்டி மாதிரி தாங்கய்யா. எப்ப வேணா ஆக்சிடென்ட் ஆகி நடைபெணமாக மாறி விடுவீர்கள். வணக்கம் நித்யானந்தா சுவாமி, நான் நடிகர் கூல் சுரேஷ் பேசுறேன். நீங்க பக்தர்களுக்காகவும் மக்களுக்காகவும் விடாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது கவர்மெண்ட் வேலை செய்யறவங்களும் இல்ல தனியார்ல வேலை செய்யறவங்களும் அவங்களுக்காவது வாரத்துல ஒரு நாள் லீவு கொடுப்பாங்க. ஆனா நீங்க விடாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அது எப்படி உங்கள்கிட்ட மட்டும் அந்த எனர்ஜி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. தமிழ் நடிகர்கள், ஏன் ஹாலிவுட் நடிகர்கள் அப்படியே எடுத்துக்கலாமே, அந்த ஹாலிவுட் நடிகர்கள் கூட உலகம் ஃபுல்லா தெரியும். ஆனால் நிறைய பட்டி தொட்டிலாம் சில பேருக்கு தெரியாது. வயசானவங்களுக்கு, ஏன் உதாரணத்துக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு கூட அப்ப சில ஹாலிவுட் நடிகர்களே தெரியாது. ஆனால் உங்களை நித்யானந்தா சுவாமி அப்படின்னாக்க 90 100 வயசான பல்லு போன கிழவன் கிழவிகளுக்கு கூட, வயதானவர்களுக்கு கூட உங்களை தெரியும். அந்த அளவுக்கு நீங்க ஃபேமஸா இருக்கிறாளு. ஆனா நீங்க நம்ம தமிழ்நாடை விட்டுட்டு ஏதோ ஒரு தீவுல போய் இப்படி தனியா இருக்கிறீங்களே, அது ஏன்? நீங்க எப்போ தமிழ்நாட்டுக்கு வர போறீங்க? உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே இந்த கூல் சுரேஷ் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு நான் முதலாக உங்களுக்கு இங்க ரசிகர் மன்றம் திறந்து, வெந்து தணிந்தது காடு, எப்படி வெந்து தணிந்தது காடு, நித்யானந்தா சுவாமிக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லி நான் இங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு, நற்பணி மன்றம் ஆரம்பிச்சு, எப்படியாச்சும் உங்களை நான் முதலமைச்சராக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறேன். அதனால நீங்க சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு வரணும். ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு அது அப்படியே அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கேள்வி. எனர்ஜி ஐயா, இது ஆக்சுவலா உங்களுடைய கேள்வி மட்டும் இல்ல, பல பேருடைய கேள்வி. எது நம்முடைய எனர்ஜி சோர்ஸா, சக்தியின் ஆதாரமாக, உயிரின் உயிர்ப்பாக இருக்கிறதோ அதுதான் நம் வாழ்க்கையின் போக்கையும் முடிவையும் நம்முடைய வெற்றி தோல்விகளையும் நிர்ணயிக்கின்றது. வெற்றி தோல்விகளை வெளி உலகத்தால் நிர்ணயிக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் போக்கு, வெற்றி தோல்வி இவை அனைத்தையும் முடிவு செய்வது எது? நம்முடைய எனர்ஜி சோர்ஸ், நம் உயிரை உயிர்ப்பிக்கும் நம் உயிரின் உயிர்ப்பு எது? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பணம் மட்டுமே தன்னுடைய உயிரின் உயிர்ப்புன்னு நினைக்கிறவர்கள் பணம் இருக்கும் பொழுதும் பணம் இல்லாத பொழுதும், பணம் இல்லாத பொழுது அதை நோக்கி ஓடுவதன் மூலமாகவும், பணம் வந்துவிட்ட பிறகு ஐயோ இது வெறும் காணல் நீர், இதனால் மட்டுமே வாழ்க்கை முழுமையடைந்து விடவில்லை என்கின்ற தெளிவினால் வருகின்ற வெறுமை,
இதில் சிக்கித்தான் அவர்கள் வாழ்க்கை முடியும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பணம் அதிகபட்சமா ஒரு வாகனம் இயங்கிறதுக்கான லூப்ரிகேஷன் அவ்வளவா மட்டும்தான் இருக்க முடியுங்கய்யா. ஒரு வாகனத்தோட ஃபியூவலா மாற முடியாது. நம்ம வாழ்க்கைக்கும் பணம் என்னன்னா ஒரு கம்ஃபர்டபிளா இயங்கிறதுக்கான லூப்ரிகேஷனா வேணா இருக்க முடியும். பணம் வாழ்க்கையோட ஃபியூவலா, உயிரின் உயிர்ப்பை தரக்கூடிய எனர்ஜி சோர்ஸா, ஃபியூவலா மாறவே முடியாது. பணத்தை வாழ்க்கையோட உயிர்ப்போட எனர்ஜி சோர்ஸ் நம்புறவங்க எல்லாருமே தெரிந்து கொள்ளுங்கள், பணம் இல்லைன்னா கம்ஃபர்ட் இல்லாத வெறுமை இருக்கும். பணம் இருந்தா கம்ஃபர்ட்டோடு கூடிய வெறுமை இருக்கும். அவ்வளவுதான். சோ அந்த கம்ஃபர்ட்ன்ற ஒரு லூப்ரிகேஷனா அது அளவுக்கு மட்டும்தான் பணம் உபயோகமாகும். அதே மாதிரி பேர் புகழ், மற்றவர்களுடைய அங்கீகாரம் தன்னுடைய எனர்ஜி சோர்ஸா யாராவது எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் எந்த நேரத்துல வேணாலும் அங்கீகாரம் பறிக்கப்படும் பொழுது ஆக்சிடென்டான மாதிரி, ஆக்சிடென்டான வண்டி மாதிரி கண்டமாய் நொந்து வாழ்க்கையை இழந்து விடுவார்கள், நடைபணமாக மாறிவிடுவார்கள். அதனால நேம் அண்ட் ஃபேம், அதாவது அங்கீகாரம், சமூக அங்கீகாரங்கள், மற்றவங்க நம்மளை பத்தி வச்சிருக்கிற கருத்தை சார்ந்து உங்களுடைய பர்சனாலிட்டிய, உங்களுடைய உயிரின் உயிர்ப்பை வடிவமைச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அது ஆக்சிடென்ட் ஆக போற வண்டி தான். எவ்வளவு வேகமா போனீங்கன்னாலும் சரி, ரொம்ப வேகமா போனா நீங்களே போய் எதுலையாவது இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுவீங்க, விபத்து நடந்துரும். ரொம்ப மெதுவா போனீங்கன்னா கூட மற்றவங்க யாராவது வந்து இடிச்சு விபத்து நடந்துரும். ஏன்னா ஒரு சாலையில் செல்லும் பொழுது பாதுகாப்பு என்பது உங்களை சார்ந்து மட்டுமல்ல, எதிர் வருபவர்களையும் சார்ந்தது, சுற்றி இருக்கும் மற்றவர்களையும் சார்ந்தது. அதே போல உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்க மற்றவங்க வச்சிருக்கிற ஒப்பீனியனை வச்சு அதை உங்கள் எனர்ஜி சோர்ஸா பில்ட் பண்ணீங்கன்னா ரோட்ல போற வண்டி மாதிரி தாங்க ஐயா. எப்ப வேணா ஆக்சிடென்ட் ஆகி நடைபணமாக மாறி விடுவீர்கள். யாரு வேணா அந்த காத்தை பிடிங்கி விட்டுறக்கூடிய பலூனா தான் இருக்கும். மற்றவங்க நம்மளை பத்தி வச்சிருக்கிற ஒப்பீனியன், நேம் அண்ட் ஃபேம் எனர்ஜி சோர்ஸா இருக்கக்கூடாது. இப்ப எதெல்லாம் எனர்ஜி சோர்ஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன், எது எனர்ஜி சோர்ஸா இருக்கணும் அதை சொல்லுகிறேன், கேளுங்கள். நம்ம எல்லாருக்குள்ளையும் நம்மை உருவாக்கிய பரமசிவ பரம்பொருள் தன்னுடைய சக்தியையே, தன்னையே நம்முடைய எனர்ஜி சோர்ஸா, உயிரின் உயிர்ப்பா நமக்குள் வைத்திருக்கின்றார். மறைச்சு வச்சிருக்காருன்னு கூட நான் சொல்ல மாட்டேங்கய்யா. நம் கவனத்தை அவர் மீது திருப்பாமல் இருப்பதனால் இப்போ நமக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவரு இருக்காரா இல்லையானே நாம் அவர் மேல கவனத்தை திருப்பின பிறகுதான் சொல்ல முடியும். அவர் மேல கவனத்தையே திருப்பாமல், பார்க்கவே பார்க்காமல் அவர் இருக்காரு இல்லைன்னு எந்த முடிவுக்கு நாம வந்தாலும்
அது உபயோகமில்லாதது. யாரோ சொன்னாங்கன்றதுக்காக இருக்காருன்னு முடிவு பண்ணாலும் அது உபயோகமில்லாத ஆத்தீகம். யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் இல்லைன்னு முடிவு பண்ணீங்கன்னாலும் அது உயிரையே அழிக்கும் நாத்தீகம். இந்த இரண்டுமே முட்டாள்தனம். உண்மையில் ஒரு முறையாவது உள் திரும்பி அவரை கண்டால், அவரோடு இருக்கும் சமாதி நிலையை உணர்ந்தால், இப்ப நான் சொல்றது ரொம்ப பெரிய கஷ்டமானது அப்படின்லாம் நினைக்காதீங்க, கிடையவே கிடையாது. மிக 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 எளிமையான நேர்மையான முறைகள் சமாதி நிலையை பரமசிவ பரம்பொருளே நம்முடைய உயிரின் உயிர்ப்பு எனர்ஜி சோர்ஸ்னு அனுபூதியாக பெறுவதற்கு மிக எளிமையான நுட்பங்களை பரமசிவ பரம்பொருளே அளித்திருக்கின்றார். ஆழ்ந்து கேளுங்கய்யா. இந்த சமாதி நிலை ஒன்னும் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லாதது. மிகவும் எளிமையானது. இத பத்தி ஒரு 15 சத்சங்கங்கள்ல மிக தெளிவாக விளக்கி இருக்குங்கய்யா. அதோட ஒரு பிளே லிஸ்டை இப்ப உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்றேன். உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது, அதாவது நீங்க உலகத்துல பல பேருக்கு நேரம் கொடுக்குறீங்க, தயவு செஞ்சு உங்களுக்கே ஒரு 2 நாள் நேரம் கொடுத்து கொள்ளுங்கள். உங்களை நேசித்து உங்களுக்கு ஒரு 2 நாள் நேரம் கொடுத்து இந்த 15 சத்சங்கங்களையும் கொஞ்சம் ஆழ்ந்து கேட்டீங்கன்னா இந்த தியான நுட்பம் டெக்னிக்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுல கஷ்டம்னு எதுவுமே இல்லைங்க. அந்த டெக்னிக்க புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். நம்முடைய உயிரின் உயிர்ப்பாக இருக்கக்கூடிய பரமசிவ பரம்பொருளோடு ஒன்றி சமாதி நிலையில் இருப்பது மிகவும் எளிது. ரமண மகர்ஷி ரொம்ப அழகா சொல்றாரு, ஐயே அதிசுலபம், ஆன்மவித்தை ஐயே அதிசுலபம். இது மிக 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 சுலபமானது. தனக்குள் திரும்பி இந்த பரமசிவ பரம்பொருள் அவரோடு சமாதியில் ஒன்றியிருந்து வெறும் 20 நிமிடம் மட்டும் ஒரு நாளைக்கு, 21 நிமிடம் மட்டும் ஒரு நாளைக்கு இருந்தீர்களானால் அன்எண்டிங் எனர்ஜி சோர்ஸ், எல்லையில்லாத அக்ஷயமான எனர்ஜி சோர்ஸ் உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிச்சிரும். உயிரின் உயிர்ப்பு எப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கும். பணமோ பெயர் புகழோ மற்றவர்கள் அங்கீகாரமோ சமூக அங்கீகாரமோ காமமோ போதை வஸ்துக்களோ எந்த காலத்திலும் உயிரின் உயிர்ப்பின் எனர்ஜி சோர்ஸாக, சக்தியின் ஆதாரமாக, உங்கள் உயிரின் உயிர்ப்பிற்கான எரிபொருளாக, உயிர்ப்பொருளாக மாறவே முடியாது. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் என்னுடைய குருமார்கள் சிறு வயதிலேயே இதை எனக்கு அனுபூதியாக்கி விட்டார்கள். அதனாலதான்
5 வயசுல பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே அப்படின்னு உணர வைத்து உணர்த்தி என் குருமார்கள் என்ன மேடை ஏற்றினார்கள் அண்ணாமலையார் ஆலயத்திற்குள். அன்றிலிருந்து இன்று வரை 40 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. ஒரு நாள் விடாமல் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே அப்படிங்கிறதுனால ஒரு நாள் கூட பிறவாத நாளாக போய்விடக்கூடாது என்று அவரை பேசாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை. அன்றிலிருந்து இன்று வரை சனாதன ஹிந்து தர்மத்தின் சாஸ்திரங்கள், பரமசிவ பக்தி, பரமசிவ ஞானம், பரமசிவ விஞ்ஞானம், இது சார்ந்த சத்தியங்கள், பெருமான் அளித்த ஸ்தோத்திரங்கள், சூத்திரங்கள், சாத்திரங்கள், இவைகளை பேசுவதும் எழுதுவதும் உலகத்திற்கு கொண்டு செல்லுவதுமாக டயர்ட்னஸ், போர்டம் இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே இல்லாமல் அவைகளை என்னுடைய வாழ்க்கையில இர்ரெலவெண்டா மாத்திட்டு, அவைகள் ஆக்சுவலா இந்த டயர்ட்னஸ், போர்டம்ங்கிறது என்னுடைய வாழ்க்கையில இர்ரெலவெண்ட்டுங்க. அவைகள் என் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாதவை. டயர்ட்னஸும் போர்டமும் வந்து அது கூட நான் சண்டை போட்டு அது இல்லாம பண்ணி அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இவைகள் என் வாழ்க்கையோடு சம்பந்தமே படாதவை. காரணம் என்னன்னா, என் உயிரின் உயிர்ப்பு பரமசிவ பரம்பொருளோடு இருக்கும் சமாதி நிலையே. இந்த லிங்க், இந்த பிளேலிஸ்ட ப்ரொஜெக்ட் பண்றேன் பாருங்க ஐயா. ஐயா திரு குல் சுரேஷ் ஐயா அவர்கள் இந்த பிளேலிஸ்ட உங்களுக்கு ஒரு 2 நாள் நேரம் ஒதுக்கி அதை ஆழ்ந்து கேளுங்கள். இது சார்ந்த ஒரு புத்தகம், இது சார்ந்த ஒரு நான் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம், இந்த உங்களுடைய இந்த பிரச்சனைக்கான எப்படி இந்த எனர்ஜி வருது நீங்க கேக்குறீங்க இல்லையா, எனக்கு எப்படி வருது அப்படிங்கறது மட்டும் இல்லாம இந்த எனர்ஜி உங்களுக்குள்ள எப்படி வர வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தெளிந்த செயல்முறையோடு கூடிய ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அனுப்புகின்றேன். தயவு செய்து அதையும் நேரம் இருக்கும் பொழுது படித்து பாருங்கள். நிச்சயமாக எல்லோரும், மனித உடல் எடுத்திருக்கும் எல்லோரும் தங்களுடைய உயிரின் உயிர்ப்பாக சமாதி நிலையை, பரமசிவ அனுபூதி நிலையை அனுபூதியாக அடைந்திட முடியும். அதை வைத்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். அதனால் டயர்ட்னஸ், போர்டம் அப்படிங்கிறதே இல்லாத, இவைகளெல்லாம் டயர்ட்னஸ், போர்டம் எல்லாம் இர்ரெலவெண்டா மாறிப்போன ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விஞ்ஞான பைரவ தந்திரத்தில் ஒரு அழகான ஒரு சூத்திரம் பெருமான் அளிக்கின்றார். 32வது சூத்திரம். சவ விஞ்ஞானம் நிரிக்ஷாத்மா பராவஸ்தா சமாவிஷேத் ஞானம் த்யக்த்வா ஸ்வயம் நித்யம் யத்ர தத்ரோ யஸ்திதிஹி. ஒருவரின் சொந்த உணர்வு, மூல உணர்வான ஸ்வவிஞ்ஞானத்தை கவனித்து அதற்குள் உணர்வை ஒன்றாக்கும் நுட்பத்தின் மூலமாக சுயமான உங்கள் ஆன்மா மிக உச்ச நிலை, பரமசிவ நிலைக்குள் நுழைந்து எல்லா மன விகாரங்களையும் விட்டு அந்த சமாதியை சில நிமிடங்கள் அனுபவித்தாலேயே வாழ்க்கையில்
எந்த துக்கம், சோர்வு, சோம்பல் எதுவும் இல்லாத ஒரு நித்திய ஆனந்த நிலையில் வாழ முடியும். இது சத்தியம், இது சாத்தியம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Satyabama Institute of Science and Technology. Admissions open.